உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழான்னு சொல்லுகிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாசம் 10ஆம் தேதி முடிவு பண்ணல இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்துல அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளியினுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாசம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேற எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதுல சில நான் ஏற்கனவே சொன்ன படத்தினுடைய திரைக்கை கருவு பற்றி முழுமையா எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்ப உழைப்பாளர் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, ஏங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில், பல்வேறு பணிகளை செய்வதில், வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம், மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில், ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ் தான். அது சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அதில் நுட்பமான அம்சம் என்பது
ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறாங்கன்றத என்ன சொன்ன லெனின் என்ன சொன்னா, he caught them red handed, கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியாக்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த உழைப்பாளர் தினம் படத்துல வந்து நடிச்சதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 35 படங்கள் நடிச்சிருக்கேன். 15 படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ல போனா 400 ரவுடிதான் படத்துல வந்து நயன்தாராவை பார்ட்மெண்ட் கொள்ளுவாரு. அந்த ஷூ எடுத்து கொடுக்குற பிச்சைக்காரன் நான் தான் அந்த படத்துல. ஆமா. அப்புறம் வந்து இயக்குனர் செல்வா சார் இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை, சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்குது. நான் அவங்கள ஃபுல்லா மொட்டை போட்டேன், யாருக்கும் தெரியல. கொஞ்சம் முயல் கொஞ்சம் மழைங்கிற படத்தில் நடித்தேன். எனது அருமை நண்பர் துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவர்கள் தயாரித்த படம். இந்த படத்தில் நடிச்சிருப்பேன். நிறைய படம் நடிச்சேன். இன்ன வரைக்கும் நான் போட்டோ காட்டுறேன், நான் தாங்க ஓ நீங்களா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்துல, இந்த உழைப்பாளர் தின படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க இயக்கும் போது அந்த படத்துல வந்து எனக்கு நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும் பொழுது ஜாலியா அப்படி எடுத்துக்கிட்டோம், நம்ம வேலை செய்யறோம் அவ்வளவுதான், உழைப்பாளர் நம்மளும் உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்தது. சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் சரியா செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல. ஒரு நாள் அடுத்த நாள் வந்தேன், சார் நேற்று எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியா வரல, இன்னைக்கு எனக்கா ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, நான் அதை நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல சார் நீங்க நடிக்கும்பொழுது நான் ரசிச்சு பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தீங்கன்னாங்க. அது எனக்கு தெரியல. படம் தியேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூர்ல உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க, உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது, அவரோட வாழ்க்கையை வந்து அழகா அப்படியே கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நம்ம கதை மாதிரியா இருக்கு, நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு. ஒரு விஷயம் அந்த கதை திருட்டாருன்னு தெரியல யாரு கண்டா, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்தை அற்புதமா அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா, அது நானும் மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை நீங்க எல்லாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர் தின படத்தை வந்து நிச்சயமா நீங்க ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.